வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிம்பிளான முறையில் மட்டன் குழம்பு வந்துட்டு சட்னி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்துட்டு சமைக்க தெரியாதவங்க கூட அந்த மட்டன் குழம்பு வந்துட்டு செஞ்சிடலாம். அவ்வளோ ஒரு ஈஸியான மெத்தடில் வந்துட்டு நம்ம செய்ய போகிறோங்க. பாருங்கள், குழம்பு பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் குழம்பு செய்கிறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருக்குறேங்க. நம்ம குழம்பு செய்கிறதுக்கு எப்போவுமே மட்டன் கூட கொஞ்சம் கொழுப்பு வந்துட்டு சேர்த்து வாங்கிக்கிறணும். அப்போ தான் மட்டன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதை குக்கரில் சேர்த்தாச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக 1 கைப்பிடி அளவுக்கு புதினா தலைகள் வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ இதை வந்துட்டு மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வர்ற மாதிரி விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா 5 விசில் விட்டு எடுத்துருக்குறேன். நல்லா கறி சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்குறேன். அது கூட ஒரு 5-6 முந்திரி பருப்பு எடுத்துருக்குறேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 3/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாங்க. இந்த கசகசா வந்துட்டு மட்டன் குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இதே போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற மட்டனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. 3/4 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்குருவோம். 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. 3/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்துட்டு சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் வந்துட்டு சேர்த்துக்குருவோங்க. இது கூட சும்மா வாசனைக்காக வேண்டி 2 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு தக்காளி வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம். நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற தேங்காய் விழுதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு அதில் 3 ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் வந்துட்டு சேர்த்துக்கலாம். மோஸ்ட்லி மட்டன் சிக்கன்லாம் சமைக்கும் பொழுது கடலை எண்ணெயில் சமைச்சா நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கலாங்க. பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாகிற மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக இருக்குங்க. சமைக்க தெரியாதவங்க கூட இது வந்துட்டு ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம அந்த குக்கர்லேயே வந்துட்டு இதையும் சேர்த்துடலாம். தாளித்த பொருளையும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது திருப்பியும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தேவைக்கிறப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும் பொழுது 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கோம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ இது ஒரு மூடி போட்டு குக்கருக்கு மாற்றிடலாங்க. உப்புலாம் வந்துட்டு சரியாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கிறணும் இந்த பதத்துலையே. இப்போ அடுப்பில் வச்சாச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்தால் அவ்வளோதாங்க. சுட சுட கமகமன்னு மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். நம்ம எளிமையான முறையில் செஞ்சு முடிச்சிடலாங்க. கொத்தமல்லி தலையில் தூவி இறக்கி வச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.